ஹாய் கைஸ், இன்னைக்கு நல்லா மொறு மொறுன்னு சம்பா கோதுமை ரவையில் தக்காளி தோசை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் சம்பா கோதுமை ரவையை ஊற வச்சுக்கலாம். சுடுதண்ணி சேர்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒரு தக்காளி, ஒரு காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு ஃபுல் ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மிளகு 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தோசை தவா சூடானதுக்கப்புறமா 2 கரண்டி மாவை விட்டு நல்லா சுற்றி எடுத்தோன்னா நல்லா இன்ஸ்டண்ட்டான தோசை தயாராகிடும். இப்போது ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு ஆப்டான ஒரு சட்னி அரைச்சிப்போம். 5 சின்ன வெங்காயம், 1/2 கப்பு தேங்காய் திருவல், 1/2 கப்பு உடைச்ச கடலை, முழு உடைச்ச கடலை எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போடுவோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து தேவையான அளவு உப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசை நல்லா பேப்பர் மாதிரி இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். தோசை மாவு இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். இதுக்கு தாளிப்பு கொடுத்து சர்வ் பண்ணுங்கள்.